கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கூட என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இது ஏசப்பாவுடைய பிறந்த மாதம் இது. இந்த மாதத்துல கூட இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 20:1 கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. வேதத்துல ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்காரு. நீங்களும் உங்களுடைய ஆபத்து நாட்கள்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகளை. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வரும், ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு வரும். இதுல இருந்து நம்மளை யார் காப்பாத்துவா, நம்மளை யார் விடுதலை செய்வா, நமக்கு யார் ஆறுதல் கொடுப்பா, நம்மளை யார் தேற்றுவா, நம்மளை யார் ஆற்றுவா அப்படின்னு எல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த மனுஷங்கிட்ட போனா நம்மளை காப்பாத்துவானா, அந்த மனுஷங்கிட்ட போனா நம்மளை காப்பாத்துவானா, அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா எந்த மனுஷங்களும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம ஆபத்துல உதவவும் மாட்டாங்க. நம்ம கஷ்டங்கள்ல கை கொடுக்கவும் மாட்டாங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாம நிர் நிர் நிர்தா நிர்பாதபாணியா நம்ம நிற்கும்போது கூட நமக்கு யாரும் உதவி செய்யவே மாட்டாங்க. நம்மள பார்த்து பேசுவாங்க, ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க, பரிதாபப்படுறாங்க அப்படின்னு பரிதாபப்படுவாங்க. ஆனா யாருமே நமக்கு உதவவே மாட்டாங்க. இது மத்தவங்க சொல்லி கேட்டதில்ல, இது என் அனுபவத்துல நான் அனுபவிச்சதும் கூட. நானும் நிறைய சூழ்நிலைகள்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஐயோ இதை யார் இந்த சூழ்நிலையை மாத்துவா, யாரு இதை புரிய வைப்பா, யாரு நமக்கு விடுதலை கொடுப்பா அப்படின்னு எல்லாம் நான் நிறைய நாட்கள் இயங்கின காலங்கள் உண்டு. இந்த பிரச்சனையில இருந்து யார் நம்மளை மீட்டு எடுப்பா, ஏன் ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை அப்படியெல்லாம் நான் கேட்டதுண்டு. ஆனா அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, ஆண்டவரை தெரிஞ்சிருந்தனே தவிர ஆண்டவரை கூப்பிடல. ஆனா நான் ஆண்டவரை கூப்பிட்ட காலங்கள்ல ஆண்டவர் எனக்கு பூரணமான விடுதலையை கொடுத்து, பூரணமான சமாதானத்தை கொடுத்து, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நாங்க பூஜ்ஜியத்துல வாழ்றோம், ஆனாலும் மேன்மையா வாழ்றோம். யார்கிட்டயும் போய் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் கையேந்தி நிற்பதை நான் காணவில்லைன்னு இந்த வேதம் சொல்லுது. அந்த வேதத்தின் பிரகாரம் ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. அந்த அளவுக்கு எங்களை ஆண்டவர் மேன்மையில உயரத்துல எங்க கையின் பிரயாசத்தை சாப்பிட எங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல கிருபையை கொடுத்திருக்கார். அதனால இந்த வேத வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவர்களா இருந்தாலும் சரி, உங்க ஆபத்து காலங்கள்ல ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். இதுல இருந்து நமக்கு யாரும் விடுதலை கொடுக்க மாட்டாங்களா, பேசாம நம்ம மரணிச்சிடலாமா, நம்ம செத்துடலாமா அப்படியெல்லாம் கூட நம்ம நினைக்கிற காலங்கள் வரும். அந்த நேர காலங்கள்ல நீங்க சாக வேண்டாம், நீங்க மனுஷங்களை தேடி போக வேண்டாம், உன்னதமான தேவனை நோக்கி வாங்க. இந்த ஏசப்பா உங்களை நிச்சயம் காப்பாத்துவாரு, விடுதலை கொடுப்பாரு. இந்த வார்த்தைகளை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. எங்களுக்கு யாரும் காசு பணம் கொடுத்தலாம் நாங்க உங்ககிட்ட சொல்லல. ஆண்டவர் எங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நாங்க கண்ணார கண்டதுனால உங்களுக்கு சொல்றோம். நீங்களும் ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. ஆமீன்.